வணக்கம். வணக்கங்கள். தாத்தா, அதிகாலையிலே எழுந்துட்டுக்கிறீங்கோ? இல்லை செல்வங்களே, நான் எழவில்லை, விழித்து கொண்டே இருக்கிறேன். ஏன் தாத்தா, தூக்கம் வரல? சரி, நீங்கள் தான் இருக்கிறீங்களே, உங்களோடு நான் ஏதாவது பேசிக்கொண்டிருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்துவிட்டேன். ஓகே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். மணி சரியா 4:30, 4:25 மார்னிங். யாரோ ஒருத்தன் நம்ம ஏதாவது சம்பாதிக்கலாமே, போய் உழைக்கலாமே, உழைத்தால் ஊதியம் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு, முற்போக்கு எண்ணத்தோடு எங்கேயோ வேலைக்கு போனான்னா, வேலை கிடச்சிச்சா, ரொம்ப சந்தோஷமா அவன் தன் கடமைகளை செய்தான். அந்த நாள் முழுதும் அவன் வேலையை நல்ல விதமாக செய்து முடித்தான். முடித்த பிறகு அவனுக்கு கூலி கிடைக்கவில்லை. வேலை கிடைத்தும் கூலி கிடைக்கவில்லை. என்னடா இது? அப்படி என்று சிலர் உழைப்பார்கள், போதுமான அளவுக்கு ஊதியம் கிடைக்காது. பாரு, இவனுக்கு ஊதியமே கிடைக்கவில்லை. சரிப்பா, நல்ல வேலை செய்த, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. அவனுக்கு உழைக்க வாய்ப்பு கிடைத்தும் ஊதியம் கிடைக்கவில்லை. பாருங்கள் அவனுடைய அதிர்ஷ்டம். இல்லை தாத்தா, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி துரதிர்ஷ்டம். ஏதோ ஒன்று அப்படியெல்லாம் இருக்குது உலகத்திலே. நாம் என்ன வேலை செய்கிறோம் என்பது பெருசல்ல, எங்கே வேலை செய்கிறோம் என்பது தான் பெரிய விஷயமாக இருக்கிறது. நாம் வேலை செய்தால் இன்புட் போட்டாக்கா, நம்ம எஃபர்ட்டை போட்டால் அங்கே அவுட்புட்டு நமக்கு இருக்கணும். அது சரியான இடத்துல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு மின்சாரத்தை ஒரு கம்பியின் மூலியமாக, அந்த கம்பிக்கு கண்டக்டர், என்னத்தா பஸ் கண்டக்டரா? ஆம் சொல்வாங்களே, அப்படியும் கூறலாம். இந்த மின்சாரத்தை தாங்கி செல்லக்கூடிய ஒரு வாகனம், இந்த மின்சாரத்தை ஏந்தி கொண்டு சென்று அங்கே அடுத்த முனையில் கொடுப்பதற்கு இது ஒரு கண்டக்டர். கண்டக்டர் எப்படி பஸ்ஸை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பொறுப்பாளராக இருக்கிறாரோ, டிரைவர்னு கூட சொல்லலாம். ஆனால் கண்டக்டர் என்ற வார்த்தைக்காக நான் சொல்ல வருகிறேன். இந்த மின்சாரத்தை தாங்கி சொல்லும், ஏந்தி செல்லும் ஒரு பொருளுக்கு கண்டக்டர் சொல்லுவாங்க. இப்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த மின்சாரத்தை கண்டக்டர் ஒரு பஸ்ஸில் அனுப்புறதா நினச்சிங்க. அந்த கண்டக்டர் எப்படி இருக்குன்னாக்கா, பாருங்கள், உதாரணத்துக்கு இப்படியே சொல்கிறேன். அந்த மின்சாரத்தை ஒரு கண்டக்டர் ஒரு ஒயர் மூலியமாக இங்கே அனுப்பி அங்கே வெளியில் எடுக்கணும்னு நான் நினைக்கிறோம்.
அது சரியான ஒயரில் நம்ம அந்த மின்சாரத்தை செலுத்த வேண்டும். அப்போது தான் இன்புட்டு மாதிரி தான் அங்கே அவுட்புட்டு கிடைக்கும். இப்போது தங்கத்திலே செய்த கம்பி என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது பக்கா அதுதான் பக்கா. அது சரியான ஒரு கண்டக்டர். ஆனால் நம்ம மின்சாரத்தெல்லாம் தங்க கம்பியில் செய்து போடுறதுக்கு நமக்கு வசதி குறைவாக இருக்கலாம். அல்லது சில்வரான கம்பியில் அதை கரண்ட்டை செலுத்தினால் ஒரு பாருங்கள், தங்க கம்பியில் செலுத்தினா ஒரு 100% கரண்ட் எங்கே என்ன அனுப்புகிறோமோ இன்புட் பண்ணுறோமோ அங்கே 100% அவுட்புட் கிடைக்கும். அதையே வெள்ளியிலையோ செம்பு கம்பிகளிலோ ஏன் அலுமினியம் கம்பிகளிலோ அது செலுத்தினால் அது தனக்கு தேவையானதை அது அங்கங்கே மதியத்தில் அது சாப்பிட்டு விட்டு அது சிறிதளவுக்கு தான் நாங்கள் அவுட்புட்டில் போய் கொடுக்கும். ஆமாம் தாத்தா, அந்த கம்பிங்க கூட சாப்பிட்டுருந்தா தாத்தா கரண்ட்டு? ஆம் சொல்கிறாங்களே. அதனால் ஒரு இப்போது அப்படி இருக்கும்போது தங்க கம்பியோ வெள்ளி கம்பியோ செம்பு கம்பியோ அலுமினியம் கம்பியோ இதில் போட்டால் நமக்கு வசதி தகுந்த மாதிரி அந்த கம்பிகளில் அனுப்பலாம். அதை விட்டு ஒரு இரும்பு கம்பி, இந்த துணி காய போடுறோம் இல்லையா, அல்லது ஏதாவது பைண்டிங்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இரும்பு கம்பி, மெட்டல் ஒயர், எம்எஸ் மைல்டு ஸ்டீல் சொல்லலாம், ஈவன் கேஸ்ட் ஐரன் ஸ்டீல் கூட சொல்லலாம். அந்த கேஸ்ட் ஐரன் ஸ்டீல்ஸ் மெட்டீரியலில் ஒயரிங் பண்ணுவது கடினம். அது அங்கங்கே உடைந்து விடும். அந்த கம்பி அங்கங்கே உடைந்து விடும். அது இந்த எம்எஸ் கம்பியில் மைல்டு ஸ்டீல் இந்த துணி காயப்படுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி கம்பியில் கரண்ட் இங்கேருந்து செலுத்தினா இங்கேருந்து போயிட்டு அந்த எண்டுக்கு போகிறதுக்குள்ளோ எல்லா கரண்ட்டும் இந்த கம்பிக்குள்ளேயே அடங்கிவிடும். அதனால் நான் ஒரு நார்மலாக ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்கக்கூடிய இடத்தில் நாம் வேலை செய்தால் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். யாரோ ஒருத்தர் வேலைக்கு வந்தால் இவனை பிடிச்சிக்கலாம், இவனை வச்சுன்னு வேலை வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வேலை வாங்கின்னு, தம்பி நான் நாளைக்கு தானே சம்பளம், நீ நல்லா வேலை செய்த, சரி போய்ட்டு வாப்பா. இவனுக்கு இன்றைக்கி தான் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது, நாளைக்கு வேலைக்கு வர்றதுக்கு இவனுக்கு இல்லை, இவனுக்கு வேறு வேலை இருக்குது, எதோ இன்றைக்கி ஓய்வு வந்துச்சு இங்கே வந்து சம்பாதிக்கலான்னு வந்தாக்கா இப்படி சொல்லிட்டாரு, நீ நாளைக்கு வாப்பா, நான் என்னால் வரக்கூடாது நாளைக்கு. சரி சார் நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த மாதிரி வேலைகளை இருக்குது. இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் என்றால், நம்ம ஒரு வேலையை செய்தால் அதிலிருந்து ஊதியம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நானும் பாருங்க 1008 வீடியோ போட்டுன்னுக்கிறேன், நோ அவுட்புட். எஸ், இதிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, கடவுளை நான் பார்த்து, என்ன கடவுளே இப்படி பண்ணிட்டியே அப்படின்ட்டு சொல்லாமல் பார்த்தா எனக்கு மற்றொரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அவர் ஏன் எனக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்கலன்னா, என் மேலே அவருக்கு ரொம்ப அன்பு. என்னத்தா அன்பாக இருந்தாக்கா காசு கொடுக்க மாட்டாரா சொல்லுவாங்களே. ஒருவேளை நான் பாருங்கள், பல ஆயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான வீடியோக்களை போட்டு கொண்டு இருக்கிறேன்.
சிறிது குறைந்த எண்ணிக்கையிலே அதை பார்க்கிறார்கள். அதிலும் மிகவும் சிறந்த எண்ணிக்கையில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இதே வீடியோங்களை பலவிதமான வீடியோக்களை போட்டிருக்கிறேன். பலவிதமான வீடியோக்களை ஏறக்குறைய ஒரு 2000க்கு மேலே வீடியோக்களை போட்டுக்கிறேன். இந்த 2000 வீடியோக்களும் 2000 விதமான சப்ஜெக்டுகளை பற்றி நான் போட்டுக்கிறேன். கற்பனைகள், சம்பவங்கள், உண்மைகள், கதைகள், பாட்டுகள், இவைகளெல்லாம் அத்தனை எண்ணிக்கையிலே நான் போட்டிருக்கிறேன். இவைகளை எல்லோரும் பல ஆயிரக்கணக்கான அங்கே சொல்கிறாங்களே கேஎம் இந்த மாதிரி கேஎம்மா என்ன தாத்தா கேஎம் கேனாக்கா 1000க்கு வந்து கேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் எம்முன்னாக்கா மில்லியன்ஸ், அது பல ஆயிரக்கணக்கு. இந்த மாதிரி எல்லோரும் என்னுடைய வீடியோவை பார்த்துருந்தாக்கா, வியூவர்ஸுங்க வந்திருந்தாக்கா, என்னுடைய வீடியோவை பார்த்து அவர்கள் அதில் பல பேர் பல ஆயிரக்கணக்கான ஏன் பல மில்லியன் கணக்கில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஏன் பண்ணலனாக்கா, என்னுடைய வீடியோவை யாரும் பார்க்கவில்லை. குறைந்தபட்ச எண்ணிக்கையிலே தான் பார்த்தார்கள். அவர்களும் ஏதோ அவர்களால் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. எல்லோரும் என்னுடைய வீடியோ பார்த்துருந்தால் எனக்கு நிறைய வியூவர்ஸ் வந்திருக்கும், நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் வந்திருக்கும். அதன் பிறகு உண்மையிலேயே அதை நடத்துபவர்கள், யூடியூப் அவர்கள் அல்லது வேறு யாரோ அதுக்கு பொறுப்பாளர்கள் உண்மையிலேயே நேர்மையாக நடந்து கொண்டு என்னுடைய உழைப்புக்கு அவர்கள் சரியான ஊதியத்தை ஒருவேளை கொடுப்பவர்களாக இருந்திருந்தால் எனக்கு நிறைய பணம் வந்திருக்கும். பல லட்சக்கணக்கான ரூபாய் பணம் வந்திருக்கும். நான் ஏழையாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். நான் பல ஆயிரம் ரூபாய்களை, பல லட்சம் ரூபாய்கள் எனக்கு அது மூலியமாக வந்திருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பணக்காரனுக்கு சொர்க்கத்திலே இடமில்லை. நீ ஏழையாக இருக்கிறாயா, வாடா மகனேன்னு கட்டி பிடிச்சி அவர் கடவுள் உள்ள கூப்பிட்டுவார். சொர்க்கத்தில் இடம் இருக்கிறது, கதவுகள் திறந்திருக்கிறது. நான் ஒருவேளை பெரிய பணக்காரனாக இருந்தால் பணக்காரனுக்கு மோட்சத்திலே இடம் கிடையாது. இந்த ஊசி காதினிலே, ஊசி முனையிலே இல்லை, ஊசி காதினிலே சொல்வார்கள். இறைவனே அவர் காலத்தில் சொல்லியிருக்கிறார், ஊசையின் காதிலே ஒட்டகம் நுழைந்தாலும் நுழைந்து விடலாம். இன்கேஸ் ஒருவேளை அவ்வளோ சிறிய துவாரத்தில் ஒரு பெரிய அளவில் உள்ள ஒட்டகம் நுழைந்தாலும் நுழைந்து விடலாம். ஆனால் பணக்காரன் மோட்சம் என்ற கதவிலே நுழைய முடியாது. அவனுக்கு மோட்சத்தில் இடம் கிடையாது. அப்படின்ற ஒரு கதை இருக்கிறது, உண்மை இருக்கிறது. அவரே சொன்னார், அவருடைய காலத்திலே ஊசின் காதுக்குள்ளே ஒட்டகம் நுழைந்தாலும் நுழைந்து விடலாம். மோட்ச ராஜ்யத்துக்குள்ளே ஒரு பணக்காரனால் நுழைய முடியாது. அவனுக்கு அங்கே இடமில்லை, உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து எனக்கு என்ன தெரிகிறது என்றால், அவர் என் மீது மிகவும் அதிகபட்சமான அன்பை வைத்து கொண்டிருக்கிறார். நான் பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு படியிலும் என்னை பாதுகாத்து கொண்டு என்னை மிகவும் சிறப்பாக வைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்றைய வரையில் நான் மிகவும் சந்தோஷமாக இருந்து கொண்டு வருகிறேன். என்னை வைத்து கொண்டு வருகிறார். சந்தோஷமாக அவருடைய அடைக்கலத்தை வைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் பணக்காரனாக ஆகிவிட்டால் என் மகனுக்கு மோட்சத்தில் என்னிடத்தில் அவனுக்கு இடமே இருக்காதே. அதனால் இவனை ஏழையாக வைக்கலாம். ஏதோ இவனுடைய விருப்பம் படி, இவனுடைய மனசில் வர்ற மாதிரி
இவருடைய எண்ணங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா? அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ளட்டும். மனதில் வந்ததெல்லாம் வாயால் பேசிக்கொள்ளட்டும். அவனுடைய ஆசைகள் தீர்ந்துவிடும். ஆனால் அவனுக்கு பணம் தேவையில்லை. அவனுக்கு அதிக பணத்தை கொடுக்கக்கூடாது. அவனுக்கு அதிக பணத்தை கொடுத்து விட்டால் மொத்த ராஜ்யத்தில் அவனுக்கு இடமில்லை. என்னிடம் அவனுக்கு இடமில்லாமல் போய்விடும். என் மகனை அனாதையாக நான் விட்டுவிட விரும்பவில்லை. அதனால் அவன் இப்படியே இருக்கட்டும். வேண்டுமென்றால் என்னப்பா அது வீடியோ எண்ணிக்கை ஏறிக்கொண்டே போகட்டும். ஆனால் பணம் அளவு ஏறக்கூடாது அவனுக்கு. அங்கே ஏறினால் அவனுக்கு மொத்தத்தில் என்னிடம் இடமில்லாமல் போய்விடும். நான் என் மகனை இழந்து விடுவேன் அப்படி என்று நினைத்து கொண்டு எனக்கு வேலை கிடைத்தாலும் புலி கிடைக்கவில்லை என்றார்களே, அந்த மாதிரி நான் போட்ட வீடியோ போட்டாலையும் எனக்கு இருந்து ஒன்றும் வரலையே என்று கவலைப்படாதேன்னு எனக்கு இப்போ தான் பார்த்து சொல்கிறாரு. பார்த்து சொல்கிறாரா? எங்கே தாத்தா பாருங்க. அங்கேருந்து என்னை பார்த்துருக்காரு பாருங்க. அங்கேருந்து என்னை பார்த்துருக்காரு பாருங்க. அப்படி என்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அதனால் நான் அந்த எனக்கு வியூவர்ஸ்கள் வரவில்லையே, அதுக்கு உழைப்புக்கு தகுந்த பூஜை வரவில்லை என்று நான் கவலைப்படவில்லை. ஆம் செல்வங்களே, நீங்களும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் உண்மையாக உழைத்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகலாம். அதுக்காக கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் உங்களை நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஓகே, இருப்பதை வைத்துக்கொண்டு இன்பமாக இருக்க பழகிக்கொள்வோம். இருப்பதிலும் மற்றவர்களுக்கு இனம் தர்மம் செய்வோம். நான் ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு வந்தேன்டா, நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தியாப்பா. அன்றைக்கி ஓடி போய்ட்டு வீட்டில் டேபிள் மேலே இருக்கிற ஆப்பிள் எடுத்து கொடுத்தியாப்பா. பாக்கெட்டில் நோண்டி பார்த்து ஏதோ ஒரு 5 ரூபா இருந்துச்சு. அன்றைக்கி நான் வரும்போது எனக்கு 5 ரூபா கொடுத்து, அப்பா சாமி அந்த காசு இருந்தால் கொடுப்பான்னு கேட்டேனே, அப்போ கொடுத்தியாப்பா. சாமி எப்போ வந்த நீ? நான் உனக்கு எப்போ 5 ரூபா கொடுத்தேன்? எப்போ உனக்கு ஆப்பிள் கொடுத்தேன்? அன்றைக்கி கொடுத்தியே சொல்லுவார். அவர் கடவுள் பிச்சைக்காரன மாதிரி நம்மக்கிட்ட உதவி கேட்டுக்காரு. அப்போ நம்ம அந்த உதவி செய்கிற மனப்பான்பாடு கொடுத்துக்கிறோம். அதை மனசில் வச்சுக்கின்னு நம்ம இறந்து விட்ட பிறகு அவர் மோட்சராஜத்தில் போகும்போது இதெல்லாம் சொல்லி காட்டினார். நான் கடவுளாக இருந்தாலும் ஒரு ஏழையாக உன் வீட்டிற்கு வந்தேன், எனக்கு தர்மம் செய்தாய் சொல்லுவார். அப்படி இருக்கும்போது நாம் பணக்காரனாக விரும்ப வேண்டாம். ஒருவேளை தவறி பணக்காரனாக ஆகிவிட்டாலும் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுப்போம், நமக்கும் வைத்து கொள்வோம், ஏழைகளுக்கும் கொடுப்போம். அந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்வோம். ஓகே, லெட் அஸ் கோ அண்ட் டூ அவர் பிஸ்னஸ். பிஸ்னஸா? ஆம். ஓகே காட். தாத்தா காட் போயிட்டாரு, சிறை உட்காருங்க.